எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒரு நேரம் வந்திருக்கும், கண்ணீர் கலந்த துஆ செய்திருப்போம். யா அல்லாஹ், இதை மட்டும் தந்துரு, இதுலேருந்து மட்டும் என்னை காப்பாற்று அப்படின்னு மனசு உடஞ்சி கேட்டிருப்போம். ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்போது மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நான் அல்லாஹ் கிட்ட தானே கேட்டேன், அவனால் எல்லாமே முடியுமே, அப்போ ஏன்? இந்த கேள்வி கேட்குற நீங்கள் கெட்டவங்க கிடையாது, ஈமான் இல்லாதவங்களும் கிடையாது. நீங்கள் ஒரு மனிதன், அவ்வளோதான். இப்போ இதை நிதானமாக புரிஞ்சுக்குங்க. முதல் விஷயம், நம்ம நினைக்கிற மாதிரியான துஆ உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற ரூல் எங்கேயும் இல்லை. நம்ம கேட்குற துஆ நம்ம பார்வையில் நல்லது, ஆனால் அல்லாஹ் தாலாவுடைய பார்வையில் அது நல்லதா, இல்லை நம்ம வாழ்க்கையை உடைக்கிற விஷயமா, அது நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை நெருப்பை நோக்கி கை நீட்டும் போது அம்மா கைப்பிடிச்சு இழுத்து வச்சா அது குழந்தைக்கு தண்டனை மாதிரி தெரியும், ஆனால் அதுதான் உண்மையான அன்பு. இரண்டாவது விஷயம் என்னென்னா, சில துஆக்கள் இல்லைன்னு சொல்லப்படுவது இல்லை, இப்போ இல்லைன்னு தான் சொல்லப்படுது. நீங்கள் கேட்குற நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், நீங்கள் கேட்குற மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் கேட்குற விஷயம் கிடைக்கிறப்போ நீங்கள் அதை கையாள முடியாத நிலையில் இருக்கலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தாலா நம்மை விட நன்றாக அறிந்தவன். மூன்றாவது விஷயம், சில துஆக்கள் இந்த உலகத்துக்காக இல்லை. நீங்கள் கேட்ட துஆக்கள் அனைத்தும் மறுமைக்காக சேமிக்கப்படலாம். நியாய தீர்ப்பு நாளில் ஒரு மனிதன் பார்ப்பான், யா அல்லாஹ், இவ்வளவு நன்மைகள் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ சொல்லப்படும், நீங்கள் உலகத்தில் கேட்ட துஆக்கள் நிறைவேறாத மாதிரி தோன்றினது, அதுதான் இங்கே நன்மையாக மாறி வந்திருக்கு. அப்போது அந்த நன்மைகளை கண்ட மனிதன் என்ன சொல்வான்னு தெரியுமா? யா அல்லாஹ், என் துஆக்களை நீ அப்போ நிறைவேற்றாதது தான் நல்லது, இன்னும் என்னுடைய அனைத்து துஆக்களும் நிறைவேறாமலே போயிருக்கலாமே, இன்று நன்மைகளாக என்னை வந்து சேர்ந்திருக்குமே அப்படின்னு ஒரு அடியான் சொல்லுவானாம். நான்காவது விஷயம், சில நேரங்களில் துஆ நிறைவேறாததுக்கு காரணம் தண்டனை கிடையாது, பயிற்சி. அல்லாஹ் நம்மை வலுவாக்குறான், பொறுமை கட்டுத்தரான், உள்ளார்ந்த சக்தியை வளர்க்குறான். இன்னொரு முக்கியமான விஷயம், துஆ பண்ணிட்டு நம்பிக்கையை விட்டுடக்கூடாது. என்ன பையன், நான் இவ்வளவு கேட்டும் எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிற நிமிஷம்தான் ஷைத்தானுக்கு கிடைக்கிற வெற்றி. அல்லாஹ் உங்கள் கண்ணீரை வீணாக்க மாட்டான், அவன் நம்முடைய மனவேதனையை புறக்கணிக்க மாட்டான். அவன் மௌனமாக இருக்கிறது துஆ கபுலாகாமல் இருக்கிறதும் அவன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடைசியாக, நம்ம கேட்குற துஆ ஒரு டீல் கிடையாது, நான் கேட்டேன் நீ தரணும்னு. அது ஒரு உறவு, அடிமையான நமக்கும் ரப்புக்கும் உண்டான உறவு. சில நேரங்களில் அந்த உறவு கேட்பதால் மட்டும் இல்லை, அல்லாஹ் தாலாவை நம்ம நம்புறது மூலமாக தான் அந்த உறவு வளருது. இன்றைக்கி உங்கள் துஆ நிறைவேறலைன்னா ஒரு விஷயம் நிச்சயம், அல்லாஹ் உங்களை மறக்கலை, உங்கள் துஆக்கள் எங்கேயும் தொலைஞ்சு போகலை, நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் விடப்படலை. பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அல்லாஹ் தாலா நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களை தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.